நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் திருக்குறளின் பொருட்பாலில் அரசியலியலில் 60வது அதிகாரமான ஊக்கமுடைமை. அதிகாரம் என்றவுடன் நமக்கு அரசாங்கமும் பதவியும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் ஒரு தனி மனிதன் தன் வாழ்வை செதுக்கிக் கொள்ள தேவையான மிக உயரிய அதிகாரம் ஊக்கமுடைமை என்கிறார் வள்ளுவர். நம்ம வாழ்க்கையை வழிநடத்துகிற அதிகாரம் மற்றவங்க கிட்டேயோ விதி கிட்டேயோ இல்லை. அது நம்ம மனசில் இருக்கிற ஊக்கங்கிற உணர்வில் தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். நம்ம எதை செல்வோன்னு நினைக்கிறோம்? பணம், பதவி, சொத்து இதை தானே. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருள் செல்வம் எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் என்னால் முடியுங்கிற மன உறுதி இருக்கே, அதுதான் உங்களோட நிரந்தரமான செல்வம். அந்த செல்வம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் வெற்றியை தேடி அலைய வேண்டியதில்லை. வெற்றி தானே வழி கேட்டு உங்களிடம் வந்து சேரும். நான் ஒரு சராசரி, என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நினைக்காம என்னால் முடியுங்கிற ஊக்கம்தான் சிறந்த செல்வம். எண்ணத்தின் அதிகாரம். வாழ்க்கையில் ஒருத்தர் எவ்வளவு உயர போகிறாங்கன்றத அவங்களோட எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. குளத்தில் இருக்கிற நீர் உயர்ந்தால்தான் தாமரை மலர் உயரும். அதுபோல உங்கள் சிந்தனை உயர்ந்தால்தான் உங்கள் வாழ்க்கை உயரும். உங்கள் எண்ணங்களை உயரமாக வைக்கும் அதிகாரம் உங்களிடம்தான் உள்ளது. தடைகளை உடைக்கும் வலிமை. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நாம் எப்படி இருக்கணும்? இதுக்கும் வள்ளுவர் சொல்கிறாரு, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். யானைக்கு மிகப்பெரிய உருவம், கூர்மையான தந்தங்களை உடையது, மிக பலம் வாய்ந்தது. ஆனால் ஒரு சிறிய புலி பாயும் போது யானை மிரண்டு ஓடும். பலம்ங்கிறது உருவத்தில் கிடையாது, ஊக்கத்தில் தான் இருக்கு. உங்களை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கலாம். யானை மாதிரி தன்னோட பலம் தனக்கு தெரியாமல் பயப்படக்கூடாது. புலி மாதிரி ஊக்கமாக இருந்தால் பிரச்சனைகள் நம்மளை பார்த்து பயப்படும். ஊக்கம் இல்லாதவன் நடமாடும் மரம் போன்றவன். ஊக்கம் உடையவன் சரித்திரம் படைப்பான். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். யானையை சின்னதாக இருக்கும்போது ஒரு சங்கிலியில் கட்டியிருப்பாங்க. அதால் அப்போ அதுலேருந்து வெளியே வர முடியாது. பெருசானதுக்கப்புறம் ஈஸியாக வெளியே வர முடியும். ஆனால் தோல்வி பயம், வெளியில் வரணும்னு நினைக்க கூட அதால் முடியலை. நாமளும் நம்மளோட பழைய தோல்விகளை நினச்சி அந்த யானை மாதிரி நம்மால் முடியாதுன்னு நினச்சி முயற்சி கூட பண்ணாமல் முடங்கி போயிடுறோம். அந்த சங்கிலியை உடைக்கிற அதிகாரம் ஊக்கத்திடம் மட்டுமே இருக்குது. விதியை மாற்றும் அதிகாரம் நம்மோட கையில் இல்லை. ஆனால் அந்த விதியையே பணிய வைக்கிற ஊக்கம் நம்மிடம் இருக்கிறது. வான்புகழ் வள்ளுவரை போற்றி அவர் காட்டிய வழியில் நடக்க முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.